வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் ஜோதிடம் டாக்ஸ் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். சரிங்க, நம்ம இப்போ மார்ச் மாதம் பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். மார்ச் மாதம் ரொம்ப புனிதமான மாதம். அதுவும் உங்களுக்கு மாசி மகம்லாம் வருது. மார்ச் 2ஆம் தேதியே ரொம்ப புனிதமான நாள். இதில் நம்ம உங்கள் ராசி லக்னத்துக்கு எது எதெல்லாம் முக்கியமான விஷயங்கள், என்னென்னலாம் நல்லது நடக்க போகுது, எந்தெந்த விஷயத்துலலாம் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், அதுக்கு என்னென்ன தெய்வ வழிபாடுகள்லாம் பண்ணால் நம்ம ஒன்றும் வாழ்க்கையில் மென்மேலும் வளர போகிறோன்றது இதில் சொல்ல போகிறோம். முக்கியமாக உங்களுடைய வேலை, பிஸ்னஸ், திருமணம், குழந்தை பேர், அதுக்கப்புறம் வெளிநாடு போகிற யோகங்கள், படிக்கிற குழந்தைங்களுக்கு படிப்பு எப்படி இருக்கும், இந்த மாதிரி எல்லா முக்கியமான தகவலும் சொல்ல போகிறோம். கூர்ந்து கவனிங்க. இதை ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக ரிசல்ட் எடுக்கலாம். மகர ராசி லக்னம் இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்குன்றதை பார்க்க போகிறோம். நல்லா இருக்குங்க. டைம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா உங்கள் 12ஆம் வீட்டை குரு பார்க்குறார், 2ஆம் வீட்டை குரு பார்க்குறாரு. அப்புறம் என்ன, உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நிறைய விஷயங்கள் வரும். ஏன்னா அதை நம்ம ஒரு 8 வருஷம் ஒரு ஃபுல் லாக்கில் இருந்தோம்ல, லாக்கில் ரிலீஸ் ஆகி இப்போ நிறைய நல்ல நியூஸாக வரும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணமாகும், மகப்பேறு குழந்தை பாக்கியத்துக்கு வெயிட் பண்ணவங்களுக்கு குழந்தை பாக்கியம் வரும், யாருமே இல்லை லைஃபே ட்ரையாக போயிட்டுருக்க நினச்சவங்களுக்குலாம் லவ் அமையும், இல்லை யாராவது ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அமையும். ஸோ சுப நிகழ்ச்சிகளாக நடக்கும். சரிங்களா? அதுக்கு சார் இதுக்கெல்லாம் செலவு, ஏன்னா இப்போ கல்யாணம்னாவே பயம், அடுத்து வர்றது செலவு அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த செலவுக்கும் நம்மளுக்கு தாராளமாக கையில் காசு நிற்கும். நிறைய விதமான ஹெல்ப் வரும். ஃபேமிலியில் நல்ல சப்போர்ட் வரும். ஏன்னா இந்த 7 வருஷம்னா ஃபேமிலி சப்போர்ட்டே இல்லாமல் இருந்திருப்போம். என்னடா இது, வீட்டில் இருக்கவங்களே யாரும் கூட இல்லையன்ற மாதிரி இருக்கும். அந்த ஃபேமிலி சப்போர்ட்டெல்லாம் இப்போ திருப்பி நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? நேரம் தாங்க எல்லாம். நேரம் அமையும் போது எல்லாம் தானாக அமையும். அண்ட் ஸோ இப்போ எதில் பெஸ்ட்டு, கையில் காசு நல்லா வரும், ஃபேமிலி சப்போர்ட் இருக்கும். நீங்கள் ஃபேமிலியோடு வெளியே ஏதாவது சுற்றுலா மாதிரிலாம் நீங்கள் போயிட்டு வர்றதுக்கெலாம் நிறைய அமைப்புகள் அமையும். போயிட்டு வாங்க, ரொம்ப நல்லது. கையில் காசு கிடையாது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். சார் காசே இல்லை சார் அப்படிலாம் சொல்லவே கூடாது. காசே இல்லைன்னா யாரும் இன்னைக்கு இருக்கவே முடியாது. நம்ம உயிரோடு இருக்கிறோம்னா காசு ஏதோ கையில் இருக்குன்னு தான் அர்த்தம். சும்மா இல்லை இல்லைன்னா சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. சரிங்களா? காசெல்லாம் இருக்குது. என்ன இருக்கோ அந்த காசை வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். 10 லட்ச ரூபாய்க்கு நான் லேண்ட் வாங்கினா தான் இன்வெஸ்ட்மெண்ட், அப்படிலாம் இல்லை. 100 ரூபாய்க்கு ஒரு சின்ன வெள்ளி காயின் வாங்கி வச்சா கூட இன்வெஸ்ட்மெண்ட் தான். இல்லை இன்றைக்கி நம்ம ஒர்க் ஷாப்லாம் நடக்கிறோம். 9 ரூபாய்க்குலாம் ஒர்க் ஷாப் நடத்துகிறோம். சரிங்களா? வகுப்புகள் நடத்துகிறோம். அந்த மாதிரி இருக்கிற காசை கொடுத்து நீங்கள் ஏதாவது ஒன்று கற்றுக்கோங்க. அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட். ஒன்று லேண்டில் போடுங்க, இல்லை அறிவில் போடுங்க. அறிவில் போடுங்க, அழியாத சொத்து அது. எவ்வளோ கற்றுக்க முடியும் விஷயங்களை கற்றுக்கோங்க, வாழ்க்கையில் முன்னேறுங்க. நீங்கள் எந்த விஷயம் முயற்சி எடுத்தாலும் ஆண்டவனை நினப்பு வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் தான் தடங்கள் வரும். ஏன்னா சார் நேரம்லாம் நல்லா இருக்குது சார், ஏதோ வருது சார், ஆனால் ஒரு அடி எடுத்துச்சா 10 அடி பின்னாடி இழுக்குது சார்ன்னுவாங்க. அந்த முயற்சி ஸ்தானம் தான். ஏன்னா சனி பகவான் இருக்குதுன்னா முயற்சி ஸ்தானம் தான் கொஞ்சம் கஷ்டம். அதுக்கு என்ன தெய்வ வழிபாடு, என்ன பரிகாரங்கள்னு வீடியோ கடைசியில் சொல்கிறேன், ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. இதை தாண்டி பெஸ்ட்டு என்னென்னா, கல்யாணத்துக்கு அமைப்பு சூப்பராக இருக்குது. கல்யாணம் தாராளமாக ட்ரை பண்ணலாம். யாராவது லவ் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு பெரிய பிரேக்கப்புக்கு, ஏன்னா இந்த 7 வருஷத்தில் பிரேக்கப்பெல்லாம் நல்லா நடந்திருக்கும். இந்த பிரேக்கப்புக்கு அப்புறம் இப்போ தான் சார் பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொன்னீங்க. சரி, பேசுகிறாங்க சார், அதை கல்யாணமாக மாற்றலாமா, அப்ரோச் பண்ணலாமான்னு யோசிக்கிறேன்னா தாராளமாக யோசிங்க. நிஜமாக. ஏன்னா விலகி இருந்தவங்களாம் திருப்பி ஒன்று சேர்ற டைம் இது. அதனால் ஒன்று சேர்றீங்கன்னா அதை அப்படியே கல்யாணமாக மாற்றுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு டைம். இதுக்கெல்லாம் கல்யாணம் ஏற்கனவே ஆனவங்க சில குழந்தைக்கு ட்ரை பண்ணுற ரொம்ப வருஷமாக தள்ளி போயிட்டுருக்குன்னா, இப்போ அந்த மகப்பேருக்கு ட்ரை பண்ணுறது, அதுக்கு ரிலேட்டடாக டாக்டரை போய் பார்க்குறதுலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. சார் இதெல்லாம் சூப்பர் சார், எப்படி சார் நான் பண்ணணும், செலவுக்கு அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்காமல் பண்ணுறது ரொம்ப உத்தமம். சரிங்களா? ஏன்னா ஏற்கனவே நம்ம தான் உருண்டு பிறண்டு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்துட்டு வரோம். கடனில் வாங்கி சிக்கிக்காதீங்க. ரொம்ப அடைக்கிறது, திருப்பி அடைக்கிறது கஷ்டமாக போயிடும். அதனால் கடன் இல்லாமல் நீங்கள் இருக்கிற செலவுக்கு சார் அப்படிலாம் மாப்பிள்ளை வீட்டு பொண்ணு வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க. ஒத்துக்கிறவங்களாம் அது கல்யாணம் பண்ணிக்கோங்க. இப்போயே ஒத்துக்கலன்னா பின்னாடி ரொம்ப டஃப் ஆகிடும். அதனால் என்ன காசு இருக்கோ சிம்பிளாக, எந்த ஒரு வளைகாப்பு வைக்கிறீங்களோ எந்த ஃபங்க்ஷனும் சிம்பிளாக பண்ணுறது நல்லது. ஊருக்கு கௌரவம் பார்த்தோன்னா கடன் நம்ம தான் கட்டுற மாதிரி ஆகிடும். அதனால் இதை பார்த்துக்கோங்க. மற்றபடி வேலையில் நல்ல உயர்வு வரும். இப்போ இவ்வளோ நாள் நம்மளுக்கு ப்ரமோஷன், எந்தெந்த ப்ரமோஷன் டிலே ஆச்சு, நிறைய பேர் வேலையே இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்கீங்க. நான் எல்லா கமெண்ட்டும் பார்த்துட்டு வரேன். வேலையே இல்லைங்க ஐயா, வேலையே போயிடுச்சுங்க. அந்த வேலையெல்லாம் திருப்பி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பிஸ்னஸில் முன்னேறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளிநாடு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதிலலாம் தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வரணுன்னா நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ரங்கநாதர், ஸ்ரீ ரங்கநாதர் தாயாரோட வழிபடுங்க.
நம்ம சிவபெருமானை வந்து அம்பாலோடு சேர்த்து வழிபட்டுருவாங்க. சனிக்கிழமை ராகு காலத்தில் வழிபட்டுருவாங்க. தயிர் சாதம், எள்ளு சாதம்லாம் அன்னதானமாக கொடுத்துட்டு வாங்க. எப்பயுமே அன்னதானம் கொடுக்கும்போது கூட ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் சேர்த்து கொடுத்துட்டு வரேன். இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு சிறப்பான மாதமாக அமையும். ஸோ உங்கள் ஜாதகத்துக்கு வந்து என்னென்னலாம் முக்கியமான விஷயங்கள், ஓவராலாக லைஃப் எப்படி இருக்கும், உங்களுக்கு வேலை எப்படி இருக்கும், பிஸ்னஸ் எப்படி இருக்கும், ப்ராஃபிட் எப்படி இருக்கும், கல்யாணம் யாருக்கு ஆகும் யாருக்கு ஆகாது, மகப்பேருக்கு யாருக்கு நல்ல டைம் இருக்குது, உடல்நிலை எப்படி இருக்குது, வெளிநாடு போகிறதுக்கு எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் யார் எப்படி வின் பண்ணுவீங்க, எதிரிகள்கிட்டேருந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம ஒரு ஓவராலாக பொதுவாக சொல்லியிருக்கோம். தமிழர்கள்னு எடுத்திங்கன்னா ஒரு ராசியும் 1 கோடி பேர் இருக்காங்க. அதுவும் வெளிநாட்டில் இருக்கவங்களாம் எடுத்திங்கன்னா இன்னும் கணக்கு பெருசாக போயிட்டுருக்கு. அதனால் இது எல்லாமே நம்ம ஒரு பொதுவான பலன்களாக சொல்லியிருக்கோம். சரிங்களா? உங்கள் தனிப்பட்ட சார் இல்லை, ஏன்னா இப்போ நம்ம கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மிக்ஸாக வரும். சில பேர் நன்றிங்க ஐயா, ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க ஐயா, நல்லதாக சொன்னீங்க ஐயா, நன்றின்னு இருக்கும். இன்னொரு சைடு எனக்கு நடக்கலான்னு இருக்கும். நடக்கலைன்னா அப்போ வந்து நீங்கள் லக்னமோ ராசியை ஏதோ குழப்பிக்கிறீங்கன்னு அர்த்தம். இது ஒன்று. அப்படி இல்லைன்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் வேறு ஏதோ கிரக கோளாறுகள் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அதெல்லாம் தனியாக அந்த ஜாதகம் பார்த்தா தான் நமக்கு என்ன விஷயம் என்ன பண்ணணுன்றது தெரியும். சரிங்களா? அதனால் இது பொது பலன். இதை நீங்கள் ட்ரை பண்ணாலே சூப்பராக ரிசல்ட் வரும். இதை தாண்டி உங்களுக்கு ஏதோ நடக்கலைன்னா தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள், ஒரு நல்ல ரிசல்ட் வரும். அதுக்கான பரிகாரங்களும் நம்ம சொல்லிட்டு வரலாம். முக்கியமாக இந்த மாதம் மாசி மகம் வருது. மார்ச் 2 மாசி மகம்லாம் புனித ஆறுங்களே அவங்க கர்மாவை கடிக்கிற நாள். அதனால் உங்களுக்கு பக்கத்தில் எந்த கோவில், சிவன் கோவில் இருக்கோ அங்கே போய் மாசி மகத்தை கொண்டாடுங்க. உங்களுடைய வாழ்க்கை வந்து இன்னும் மென்மேலும் சிறப்படைக்கும். அதனால் நீங்கள் வந்து இந்த தெய்வ வழிபாட்டை கூடவே நம்ம இந்த தானியங்கள்லாம் சில சொல்லியிருப்போம். சில பரிகார முறைகள், வாழ்வியல் பரிகார முறைகள்லாம் நிறைய இருக்குங்க. கோவில், தானியங்கள் இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். பொதுவாக இதுதான் எல்லாருக்கும் புரியுதுன்றதை சொல்லியிருக்கோம். ஆனால் இதை தாண்டி வாழ்வியல் பரிகாரங்கள், மெட்டல் தெரப்பின்லாம் இருக்குது. உலோகங்களை வச்சு அவ்வளோ மேஜிக் பண்ணலாம். கோவில்கள்லாம் எதுக்கு எந்திரம் வைக்கிறாங்க, கலசம்லாம் எதுக்கு உலோகத்தில் வைக்கிறாங்க, உலோகங்கள் வச்சு அவ்வளோ மேஜிக் பண்ணலாம். கலர்களை வச்சு அவ்வளோ மேஜிக் பண்ணலாம். இதெல்லாம் ஒன்றும் உங்களுக்கு தெரியணும்னா என் நம்பர் இருக்குது, கீழே தாராளமாக கால் பண்ணுங்கள். உங்களுடைய பிரச்சனைகள் சொல்லி அதுக்கு எது, அதாவது நம்ம இந்த ஜாதகம் வச்சு 100% எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட முடியும்னா உலகத்தில் எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க. அப்படிலாம் கிளியர் ஆகாது. ஆனால் இப்போ ஒரு லைஃப்பில் இருக்கேன், அந்த லைஃப்பை வந்து நான் இன்னும் பெட்டராக மாற்றணும்னா அது தாராளமாக நடக்கும். அதனால தான் இவ்வளோ பல ஆயிரம் வருஷம் ஆனாலும் ஜோதிடம் வந்து ஒன்றும் மேன்மேலும் எல்லாரும் ஏன் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அது வேலை செய்யும். அது வந்து இதுவும் ஒரு விதமான, இதுவும் ஒரு சயின்ஸ் தான். இது வந்து வானியல் சாஸ்திரம். இது ஒரு சயின்ஸ். இதை வந்து வெறும் நம்பிக்கையாக இல்லாமல் இது சயின்ஸாக எடுத்து ஏன் பண்ணுறோம், எதுக்கு இந்த தெய்வத்தை வழிபடுறோம், ஏன் இந்த முறையில், ஏன் இவர் தயிர் சாதம் கொடுக்க சொல்கிறாரு, ஏன் புளியாதரை கொடுக்க சொல்கிறாரு, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. அந்த அர்த்தம் புரிஞ்சு நீங்கள் தெய்வத்தை வழிபடும் போது, நீங்கள் அந்த பரிகாரங்களை பண்ணும்போது அது இன்னும் ரொம்ப நல்லா வேலை செய்யும். ஆனால் அர்த்தம் புரிஞ்சு வேண்டுங்க. நம்ம தமிழர்கள் முறையில் வர எல்லா பண்டிகைகள் பின்னாடி வந்து அவ்வளவு அர்த்தங்கள் இருக்குது. மாசி மகத்து விழாலாம் ஒரு பண்டிகையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வர நீங்கள் மாசி மாதத்துலலாம் கொல்லிமலையில் மாசி பெரியண்ண சாமிகள் அவ்வளோ விழா நடக்கும். அந்த ஊர் பக்கம்லாம் யாருன்னா இருந்தீங்கன்னா தாராளமாக அந்த கோவில் போயிட்டு வாங்க. மாசி பெரியண்ண சாமி திருவிழா அன்றைக்கி போனீங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும். சரி, முன்ன பின்னையாவது எதுனா ஒரு நாள் கோவில் போயிட்டு வாங்க. இந்த மாதிரி அந்த குறிப்பிட்ட நாள், குறிப்பிட்ட ஃபங்க்ஷனாக அந்த குறிப்பிட்ட தெய்வங்களை வழிபட இன்னும் லைஃப்பில் ரொம்ப நல்லா இருப்பீங்க. இதெல்லாம் வேண்டி நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்க டாக்டர் டிவைன் தினேஷின் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.